அனைவருக்கும் வணக்கம். என்பிபி அரசாங்கத்தினுடைய அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய இளங்குமரன் என்ற அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் என்பவரால் நேற்று முன்தினம் தென்மராட்சி பகுதியில் சட்டத்துக்கு முரணான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்ட கல் அதாவது சுண்ணக்கல் அதாவது யாழ் மாவட்டத்தில் சுண்ணக்கல் அகழ்தல் தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அது ஏன் அகழ்தல் தடை செய்யப்பட்டது என்று சொல்லி கூறுகின்ற போது நிலக்கீழ் நீர்வளம் இங்கு அழுக்காகிறதாகவும் மாசடைகிறதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக இவ்வாறு நிலக்கீழ் சுண்ணக்கல் அகழ்வதன் காரணமாக நிலநீர் அதாவது குடிநீர் நன்னீர் உவர்நீராகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதன் காரணமாக பல வருடங்களுக்கு முன்னர் இது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் பல இடங்களில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளினுடைய ஆதரவுகளினூடாக சட்டத்துக்கு முரணான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவது வழமையான காரியமாக காணப்படுகிறது. இது சம்பந்தமாக அந்த பிராந்தியங்களைச் சேர்ந்த மக்களால் தற்போதைய மாற்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்கள் என்ற அடிப்படையில் அதாவது இதுவரை காலமும் நடைபெற்ற ஊழல் லஞ்சம் மோசடிகளை தாண்டி இவற்றையெல்லாம் எதிர்த்து செயற்பட வேண்டிய புதிய தலைமுறைகளை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை மாற்றத்தை வேண்டி மக்கள் அவர்களுக்கான வாக்குகளை போட்டு பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் அவர்களிடம் தொடர்ச்சியாக முறையிட்டிருக்கின்றார்கள். அதாவது முன்னைய காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த நடைமுறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றத்துக்கான மக்களினுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக காணப்பட்டது. அதாவது முன்னைய காலத்தில் பல சட்டவிரோத செயற்பாடுகள் உதாரணமாக பார் லைசன்ஸுகள் அப்படி பலவேறு சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு முன்னைய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே இது இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி புதிதாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அதாவது மாற்றத்தை வேண்டி அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்கள் முறையீடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதன் பிரதிபலனாகத்தான் என்பிபி அரசாங்கத்தின் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகிய இளங்குமரன் அவர்கள் தென்மராட்சி பகுதியில் இவ்வாறு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு வாகனத்தை மறைத்ததாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அவ்வாறு மடக்கப்பட்ட வாகனங்கள் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக அதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு இளங்குமரன் அவர்களால் அந்த வாகனம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இந்த இணையதளங்களில் தொடர்ச்சியாக சில நாட்களாக ஓரிரு நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை இது அனைத்தும் சட்டத்துக்கு முரணானவை என்று சொல்லியும் சட்டப்படிதான் தாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லியும் அதாவது சரியான முறைப்படிதான் தாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லியும் சூழல்கள் மாசுபடையாது என்று சொல்லியும் சுற்றாடல் வளத்துறை அதுக்குரிய நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெறப்பட்டதாகவும் கனிய வளத்துறையிடமிருந்து அனுமதி பெறப்பட்டதாகவும் போலீசாரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டதாகவும் நீதிமன்றங்களிடமிருந்து முறையான தீர்வுகள் பெறப்பட்டு அதுக்கு பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டதாகவுமான ஆதாரங்களை ஆதாரப்படுத்துகின்றார் சிட்டி ஹார்ட்வேர் முதலாளி. மேலும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலிகளை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். நீங்கள் எழுதுகின்ற கருத்துக்கள் தான் எமது காணொலியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என்று கூறிக்கொண்டு அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் யாழ்ப்பாணம் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளராக நான் இங்கு வந்ததுக்குரிய நோக்கம் இந்த உங்களோட ஊடகவியலாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும். என்ன விடயம் என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எனது நிறுவனத்திற்கு சொந்தமாகிய மார ஊர்தி திருவோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது
வழிமறித்து எனது காரை நடு ரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறித்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தது எனது சாரதியார் சொன்னார். அப்படி சட்டவிரோதமாக வழிமறித்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கி இருக்கிறார். இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம் 65 வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இது எனக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லுடைக்கும் ஆலையின் உரிமையாளர்கள். பரம்பரையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் முன்னாலை கட்டுவன், தெல்லிப்பளை, இளவாலை போன்ற பிரதேசங்களில் சுண்ணக்கல் அகலப்பட்ட, அதாவது நாங்கள் முந்தி சல்லி என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய அப்பாவுடைய காலத்திலே எங்களுடைய டிராக்டர்கள் சிறிய வயதிலே எங்களுடைய டிராக்டர்கள் மூலம் நாங்கள் இந்த கட்டட பொருட்களை விநியோகித்திருக்கிறோம். சல்லி என்று சொல்லுவோம், மஞ்சள் சளி வெள்ளை என்று சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த கருப்பு வந்தபடியா இதை நாங்கள் கட்டடங்களுக்கு வைக்கிறோம், இப்ப பாவிக்கிறாரு. அப்படி இருக்கின்ற சல்லியை விநியோகித்திருக்கிறோம். அப்ப இவர்கள் சுண்ணக்கல், அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த சுண்ணக்கல்லை அகழ்ந்த பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும். அப்படி இருக்க இவர் எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும், எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்கிறார், வெறி கையால அவர் சாரதியை வெறிட்டி இருக்கிறார். அதெல்லாம் சாரதியின் லொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லொரியின் திறப்பையும் படித்திருக்கிறேன். அதன் பின் தான் நான் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன். போலீசாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலைத்தளங்களிலே அதுகளும் வந்திருக்கிறது. என்றாலும் இவருக்கு அதை பற்றி விளங்கல, அனுபவம் இல்லை. அது சட்டம் என்ன சொல்லுது, அதை என்ன பற்றி சொல்லுது என்பதை பற்றி விளங்காம இல்லை இதுக்கு ரூட் பர்மிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார். நானும் அதற்கு நன்றி சொன்னேன். அது மிகவும் நல்லது எனக்கு. சரி, இப்ப இதுக்கு எனக்கு அருகில் உள்ளவர் எல்லாம் எங்களுக்கு சப்ளையர்ஸ், அதாவது எனக்கு விநியோகிக்கிறார்கள். இப்ப நாங்கள் 6 வருடங்களுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த சுண்ணாம்பு கற்களை அகழ்றது இல்லை. எங்களுடைய வேலை அகழ்றது இல்லை. அகலப்பட்ட சுண்ணாம்பு கற்களை கொண்டு போறதும் எங்களுடைய வேலை இல்லை. அதெல்லாம் இந்த கிரஷர், இந்த உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்று இருக்கிற நடவடிக்கைகள். அதன் பின் இவர்கள் அந்த சுண்ணாம்பு கற்களை இவர்களுடைய கல் உடைக்கும் மாலைகளிலே உடைத்து விற்பதற்காக குமித்து வைத்திருப்பார்கள். 5 நூல், 3/4 இஞ்சி டஸ்ட் என்று வைத்திருப்பார்கள். அந்த பொருளை நான் காசு கொடுத்து அதை இங்கு விற்பனை செய்ய முடியாது. இங்கு அதை அதுக்காக கருங்கல்லை பாவிக்கிறார்கள். ஆகவே அதை நான் காசு கொடுத்து வாங்கி சிறிய லாபம் ஒன்றை வைத்து, அதாவது ஒரு வடமானத்துக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி அந்த காசு கொடுத்து அதை வேண்டி நான் கொண்டு சீமெந்தி ஃபேக்டரிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பார்க்க போனீங்கன்னு சொன்னா முதலாவதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும். நாங்கள் லொரி வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில 6.5 சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு. இது என்னுடைய காசு கொடுத்த பில். வாணி கல்லுடைக்கும் ஆலையின் உரிமையாளர் எனக்கு அருகில் இருக்கிறேன். இது முதலாவதா. அடுத்ததாக வாணி கல்லுடைக்கும் உரிமையாளர் 2012ஆம் ஆண்டு வியாபார பதிவு சான்றிதழ் வைத்திருக்கிறார். தன்னுடைய கல்லுடைக்கும் ஆலையை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்தில். 3வது மத்திய சுற்றாடல் அதிகார சபை அனுமதி வைத்திருக்கிறார். அதாவது மற்ற ஆக்களுக்கு தூசுகள் அதுகள் ஒன்று போகாம இதை இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கி இருக்கு. 3வது கனியவள நிறுவனம் இந்த பாருங்க மெஷினரி, அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவு லைசன்ஸ் வைத்திருக்கிறார். இயந்திரங்கள் மூலம்
ஒரு காணியில 2 அடிக்கு மேலாக கிளறாம ஆழமாக்காம சுண்ணக்கல்லை அகழ்வதற்குரிய பெர்மிட் இதுல வழங்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. இது கனிய வளம், அதாவது நாங்க சொல்லுவோம் இதை என்னன்னு சொல்றது, ஜிஎஸ்எம்பின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்எம்பி ஷோர்ட்டா சொல்லுவோம். ஜிஎஸ்எம்பி கொழும்புல இருக்கு. ஜிஎஸ்எம்பி ஹெட் ஹவுஸ், அதுல இருந்து இந்த ஜிபிஎஸ் மூலம் அவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள். இதுல ஜிபிஎஸ் நம்பரும் இருக்கு பாருங்க. அதுல இத்தனை அடி ஆளன் 5 மணியோட நிப்பாட்டுறாரா, கிண்டுறாரா அங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுல இந்த விதமான ஒரு வேலையும் செய்யலாம். இங்கேயும் கனிம வள அலுவலகம் இருக்கு. கிழமைக்கு ஒருக்கா இந்த பெர்மிட் கொடுத்த இடத்துல என்ன நடக்குது என்றெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக இது அகழ்வதற்குரிய பெர்மிட் இவர் எடுத்து எங்களுக்கு அகழ்றேன். அதுக்கு அடுத்ததாக அகலப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம். இதுல பாருங்க, பாத்தீங்கன்னா பாருங்க 1 2 3 4 5 வழி அனுமதி பத்திரங்கள் இதுல காணப்படுகிறது. 5 டிராக்டர்களுக்குரிய வழி அனுமதி. அதாவது சட்டங்கள் அப்படித்தான் சொல்லுது. சட்டத்தை பற்றி நன்றாக சொல்றேன். இது இருக்குது இவர்கிட்ட. சரி, அடுத்த சட்டத்துக்கு வருவோம். சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் 1992ஆம் ஆண்டு 33ஆம் இலக்கத்தில் 28வது பிரிவில் 28வது முதலாவது பிரிவு என்ன சொல்லுது என்று சொன்னா, நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கூகுள்ல கூட லைம்ஸ்டோன் ஆக்ட் ஸ்ரீலங்கா என்று போட்டீங்கன்னு சொன்னா சகலரும் தரும். அதன்படி ஒன்றுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, 28(1) என்ற சட்டம் என்ன சொல்லுது, 1992ஆம் ஆண்டு 33வது சட்டத்திலே 28 முதலாவது பிரிவு சொல்லுது, கனிய வளத்தை மினரலை அகழ்வதற்குரிய பெர்மிட் எடுக்கப்பட வேண்டும். அது எங்களிடம் இருக்கிறது, நான் உங்களிடம் காட்டிட்டேன். இரண்டாவதாக அகலப்பட்ட கனிய வளத்தை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும். கொண்டு செல்வதற்கு எந்த வீட்டையும் கொண்டு வரதுக்கு வழி அனுமதி பத்திரம் இருக்கலாம். இவற்றை கிரஷருக்கு கொண்டு வரதுக்கு வழி அனுமதி பத்திரம் இதுல இருக்கு. அவர் என்ன செய்யறார், அந்த ஓனர் அந்த அனுமதி பத்திரத்தின் ஊடாக அந்த கிரஷருக்கு அந்த பாரிய கற்களை கொண்டு வருகிறார். அதன் பின் பாருங்க, சட்டம் 28(1) பற்றி சொல்லிட்டேன். 28(2) என்ன சொல்லி இருக்கு என்று சொன்னா, செமி பினிஷ் பண்ணப்பட்ட மினரல, அதாவது அரை பதப்படுத்தப்பட்ட கனிய வளத்தை கனியத்தை கொண்டு செல்வதற்கு லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸ் விற்பனைக்கோ அல்ல போக்குவரத்து செய்வதற்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை. அதாவது எங்களுடைய கருங்கல்லி சளி என்ன மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறோமோ அதுவும் ஒரு மினரல், அதுவும் ஒரு கனியம். நீங்க பார்க்கலாம், ஸ்ரீலங்கா மினரல் என்று கூகுள் அடிச்சு பாருங்க, எல்லாம் வரும். லைம்ஸ்டோன் வரும், கிரனைட் சொல்லுவோம், கிரனைட் வரும், எல்லாம் மினரல். அதாவது கருங்கல்லி சல்லிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இந்த லைம்ஸ்டோன் இந்த சுண்ணக்கல் சல்லிக்கும் உண்டு. அதை விட அடுத்ததாக எங்களுடைய கனிய வளம் நாங்கள் சீமந்து கோப்பை கொண்டு போறபடியால இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று சொல்லி இதுல ஐடென்டி பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இருக்கு, ஆனா கருங்கல்லி சல்லி இண்டஸ்ட்ரியல் மினரல் இல்ல. ஏன் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் இதை சீமந்து தொழிற்சாலைக்கு கொடுப்பதனால். சரி, ஓகே, அதாலே அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற என்ன மீனிங், அதாவது அகழ்வுக்குரிய பணத்தை மும்மடங்காட்டி விட்டார்கள். முதல் 200 ரூபாய்க்கு எவ்வளவு இருந்தது, 200 இருந்து இப்போ 1200. 200 ரூபாய்க்கு இருந்த இது 1200 ரூபாய்க்கு ஆக்கி என்ன சொல்லி செய்யறதுக்காக இண்டஸ்ட்ரியல் மினரல். அப்ப நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் நாங்கள் தொழிற்சாலைக்கு கொண்டு வழங்கலாம், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப சட்டம் எங்களுக்கு சொல்லிட்டு, சட்டம் என்னன்னு சொல்லிட்டு 28(1) அகல்வதற்கு பெர்மிட் தேவை. அதுல அகலப்பட்ட பாறைக்கற்களை கொண்டு வரத்துக்கு பெர்மிட் தேவை. அதை உங்களுக்கு நான் காட்டி இருக்கிறேன். அடுத்ததாக 28(2) என்ன சொல்லுது, இந்த மினரலை, அதாவது செமி பினிஷ் பண்ணின மினரலை நாங்க கொண்டு போறதுக்கு எந்த விதமான லைசன்ஸ், அதை ட்ரேடிங் பண்றதுக்கோ ஸ்டோரேஜ் பண்றதுக்கோ எந்த விதமான லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லுது. அதன் பிரகாரம் தான் நாங்கள் இதை போக்குவரத்து செய்கிறோம்.
அதை 2 நீதிமன்றங்கள், முதலாவதாக வவுனியா நீதிமன்றம், கௌரவ நீதிமன்ற வவுனியா நீதிமன்றம், இந்த வவுனியா போலீசாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதிலே கூட நான் 28/2 இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தை என்னுடைய பொருளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக கெபிட்டிகொலா, இது கௌரவ நீதிமன்றம் வவுனியா, அதாவது தமிழ் நீதிபதி. அடுத்ததாக கௌரவ நீதிமன்றம் கெபிட்டிகொலா, அதாவது நாங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் இருந்து திருவோணமலை போகும் பொழுது வவுனியா கெபிட்டிகொலாவா புறப்பொத்தானியெல்லாம் கடந்துதான் போவோம், கிளிநொச்சியில ஸ்டார்ட் பண்ணி. அடுத்ததாக இந்த கெபிட்டிகொலாவ நீதிமன்றமும் எங்களுடைய 28/2 தான் இவர்கள் ஏற்றிக்கொண்டு போறார்கள் என்று சொல்லி, அது நான் முதலே சொல்லிட்டேன், 28/2 ஒன்றும் தேவையில்லை. அதை காரணம் காட்டி அவர்களும் எங்களுடைய வாகனங்களை விடுதலை செய்திருக்கிறார். இதுக்கு குருபரன், அதாவது சட்டத்தனை குருபரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கெபிட்டிகொலாவ நீதிமன்ற நீதிபதியூடாக கதைத்து எங்களுக்காக வாதாடி இந்த வாகனத்தை பெற்று தந்திருக்கிறார். அப்ப கௌரவ சிங்கள நீதிபதி எங்களுடைய தமிழ் சட்டத்தன்மை ஊடாக நான் கதைத்து இதை பெற்றுக்கொள்கிறேன். அவை 2 நீதிமன்றங்களின் கொப்பிகளும் ஊடகவியலாளராகிய உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். அதை நீங்கள் வச்சு நீங்கள் காட்டலாம், அல்லது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு தாரேன். சரி, என்னக்கா? சரி, இது அடுத்ததாக இதானுங்கிற பிரச்சனை. அடுத்ததாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எனது வாகனத்தை மறைத்து வெளியான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு பரவி இருக்கிறார். அது எனக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. எனது தகப்பனார் காலம் இருந்து 65 வருடங்களாக நாங்கள் இந்த சிட்டி ஹார்ட்வேர் கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். 65 வருடங்களாக எங்களுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நாங்கள் மற்றவர்கள் மாதிரி இல்லை. என்னுடைய 180 தொழிலாளர்கள் ஒரு பெரிய அளவு வடமாகாணத்திலே ஒரு பெரிய அளவிலான கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையம் உங்கள் ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்ற இன்று கூட எனது மகள் கொழும்பில படித்துக் கொண்டிருக்க எனது மகள் கூறுகிறார், அப்பா இந்த கடையை பூட்டி விட்டு கொழும்பில் தொழிலை செய்யுங்கள், ஏனப்பா உங்களை பற்றி இப்படியான தகவல்கள் கொண்டு. நான் சொன்னேன், என்னுடைய 180 தொழிலாளர்களை விட்டுட்டு நான் இங்கே வர முடியாது. நான் எதிர்பார்க்கிறேன், இதுக்கு பின்புலம் ஏதாவது நாங்கள் விட்டுட்டு போனால் இந்த 180 பெரிய ஒரு தொழிலை சிங்கள ஆதிக்கத்தால செய்யப்படுமோ, அல்லது வேறொரு இனத்தவர் வேறு மாவட்டத்தில் இருந்து இதை செய்ய பார்ப்பார். செய்தால் அவர்கள் 180 தொழிலாளர்களை அங்கிருந்து கொண்டு இங்கே குடியேற்ற பார்ப்பார்கள். நான் விட்டு சென்றார். எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த ஊடகத்திலே நான் என்னை பொறுத்தவரையில நான் நல்லவனாக வாழ்வோம், நேர்மையானவனமாகவும், ஒரு பணம் உழைத்தால் கூட நிம்மதியாக வாழும், நிம்மதியாக இருக்கும். அதாவது சொல்ல போனா நீங்க நம்ம மாட்டீங்க, அம்மா காப்பு போட்டிருக்க, நான் சாகைக்குதான் வெட்டினா அந்த காப்பு அம்மாக்கு நான் பால் கொண்டே கொடுத்து இந்த காசுல போட்ட காப்பு சாகு மட்டும் அந்த காப்பு கலட்டப்படவில்லை. அப்படியான பணம் ஒரு காலம் வெளியில போவாது. அப்ப இவர் இளங்குமரன் எனது கௌரவமிக்க கௌரவ பாராளுமன்ற இளங்குமரன் அவர்கள் இதை என்னத்துக்காண்டி செய்தார்? இவருக்கு அதாவது சில நேரங்களிலே இதை பற்றி அறியாதவர்கள், அதாவது இதை தெரியாதவர்கள் சில பேர் தொழில்களை பற்றி, அதாவது என்ன சொல்றது, எனவே சட்டத்தின் பாற்பட்டும் விதிகளின் பாற்பட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சட்டத்தின் பாற்பட்டும் விதிகளின் பாற்பட்டும் செயற்படும் அவரது தொழில் தொடர்பிலே தொழில் அது தொடர்பான முழுமையான விவரங்களை அறியாத நபர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை தாங்கள் புறந்தள்ள வேண்டும். அதை கவனத்தில் இருக்கக்கூடாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே, நீங்கள் அதை கவனத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், அதை புறந்தள்ளி எங்களுடன் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சிட்டி ஹார்ட்வேர் ஸ்டோர், 180 பேர் வேலை செய்யற 85 பார உறுதிகளங்கிட்ட இருக்கு, வாகனங்கள் இருக்கிறது. இதுல நாங்கள் ஒரு களவு வேலை கூட செய்யலாது. ஒரு டைம்ல ஒரு சாரதியை நான் உடனே வெளியேற்றுவேன், அவன் போய் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். 80 வாகனம் என்றா எத்தனை சாரதி? இந்த இலங்கையில வேலை செய்யற சகல இனத்தவர்களும் என்னுடன் வேலை செய்கிறார்கள். அப்ப ஒரு அணு அளவு கூட நாங்கள் ஒரு பிள்ளையான வேலைகளை எமது நிறுவனம் செய்யவும் மாட்டுது, செய்ய வேண்டியதும் எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த இளங்குமரன் என்பவர் எனது வாகனத்தை, அதாவது இந்த வாகனத்தை வழிமறித்த சட்டவிரோதமான முறையில வழிமறித்திருக்கிறார். அதை விட போலீசாரிடம் வாக்குவாதப்பட்டிருக்கிறார். இது கொண்டு போலாம் 2 நீதிமன்றங்களும் விடுதலை செய்த ஆவணம் போலீசார் சாரதிகள் எல்லோரிடம் இருக்கிறது. எல்லோரும் அதை பார்க்கிறார்கள்.
அதான் கூலியும் இல்ல இல்ல இது ரூட் பர்மிட் மாதிரி இருக்கு. அடுத்ததாக இன்னொன்று சொல்றேன், மந்திவில்ல தங்களுக்கு மக்கள் சொன்னாங்க. மந்திவில்ல நான் சொல்ல, நான் புன்னாலை கட்டுவதில் இருக்கின்ற வாணி கல்லுடைக்கும் கிரசர்ல ஏற்றி கொண்டு போன சாமானுக்கும் மந்திவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு மந்திவில்லில் இருக்கிற ஒரு பழைய கிடங்க காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் இப்பொழுது முந்தின மாதிரி இல்லை. இப்ப பாதுகாப்பு வலயங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு எங்கும் என்னவும் கெனிய வளம் இருக்கு, போலீஸ் இருக்கு. இவர் சட்டத்தை கையில் எடுக்கிறார். இவர் அன்று என்னது லொடிய வழிமறித்ததை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிங்கள சாரதி. அவன் சரியாக பயந்து விட்டான். அவன் சொல்லி இருக்கான், நான் இந்த என்பிபி என்ற கட்சி என்னிடம் எங்களோட ஊரிலும் இருக்கிறது, நான் இதை கொண்டு சொல்லுகிறேன், இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போக போறேன். அதாவது அவன் ஒரு கெபிட்டிகுலாவை சேர்ந்தவன், அவன் ஒரு என்பிபி ஏரியா. அவர் சொல்றாரு, இப்படி எனக்கு இப்படி வந்து இப்படி செய்திருக்க, இவர் பார்லிமெண்ட் மந்திரியா, மந்திரித்தும் ஆவான். இதெல்லாம் என்ன கேட்கிறேன். அப்ப நாங்களும் என்ன பொறுத்தவரையிலையும் இந்த கௌரவ இளங்குமரன் அவர்கள் எங்களுக்கு, அதாவது சமூக வலைத்தளங்களுக்கு எனக்கு பிழையான தகவல்களை வழங்கி, இப்பொழுதும் எனக்கு சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி பிழையான தகவல் வந்து கொண்டிருக்கு. இப்பொழுது நாங்கள் உங்களிடம் காட்டிட்டோம் எல்லாத்தையும். சகல ஆவணங்கள் இதுதான் சட்டம். வேணும்னா நான் சொன்ன சட்டத்தை ரிப்பீட் பண்ணி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது அதாவது ஒரு இதா கடியம், ஒரு மினரலை நாங்கள் வந்து கொண்டு போறதுக்கு இந்த நான் சொன்ன சட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது கருங்கல்லுக்கும் ஒரே சட்டம் தான், இதுக்கும் ஒரே சட்டம் தான். இது இண்டஸ்ட்ரியல் மினரல் இருந்தா என்ன செய்யலாம், இந்த கனிய வளம் அதை கூட்டலாம், அந்த காசை கூட்டலாம் ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் ஒன்றும் வைக்கல. மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்றதுதான் சொன்னா தான் நாங்க வேற ஒரு லைசன்ஸ் வந்து எடுப்போம். அப்ப இப்ப இருக்கிற இதுல எல்லாம் சப்ளையர். அடுத்த பாருங்க, நான் வந்து நல்லதை தான் செய்யறேன். நான் வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவியாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது 30 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த புன்னாலைதான பகுதிகள், தெல்லிப்பளை, புன்னாலை கட்டுவன் பகுதிகள் எல்லாம் இப்பொழுது விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. சொல்லுங்க, இவர்களுக்கு தெரியும், விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இதை கொள்வனவு செய்யவில்லை என்றால் எங்களுடைய நிலம் கல்பூமியாகத்தான் இருக்கு. நான் டோக்கிய சிமெண்ட் சொல்றேன். நாங்கள் பெருசாங்க, அவங்க சொல்றாங்க இல்ல நான் கப்பலால கொண்டு வந்து நிப்பாட்டு சாமான் கொண்டு வராது, கூட கொண்டு வராது, நான் கப்பலால கொண்டு வர்றது எங்களுக்கு லாபம் என்று சொல்றாங்க. இந்தியா போன்ற பிரதேசங்களில் இந்த லஞ்சம் கூடிய அளவு கிடக்குது, எக்கச்சக்கமா இருக்கு. அவன் கப்பலால கொண்டு வந்து வைக்கிட்டு போயிடும். அதுவும் காவிரிலாம் அவனுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஒன்றுமே இருக்காது. நான் ஒரு அதாவது எண்ணெய் தேவை, அதாவது 16 வருடங்களாக நாங்கள் டோக்கிய சிமெண்ட் கம்பெனியிலே இலங்கையிலே முதலாவது டீலராக வந்து கொண்டிருக்கிறோம். அது கூட சிங்களவருக்கு ஒரு பொறாமையா இருக்கு. ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிட்டி ஹார்ட்வேர் நிறுவனம் 14 வருடங்களாக இலங்கையிலேயே முதன்மையாக விற்பனை செய்து கொண்டிருக்கிற இந்த சீமெண்ட், ஆகக்கூடிய சீமெண்ட் பைகளை விற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லா சிங்கள ஹார்ட்வேர் உரிமையாளர்களுக்கு நாங்கள் ஒரு ஆனுவல் மீட்டிங்கை வைப்பினோம். அதுக்கு போயிட்டு ஒரு பொறாமப்படுறாரு. அப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு எங்களுடைய வட மாகாணத்தை நாங்கள் முற்று முழுதாக வளமிக்க நாடாக மாற்றுவோம் என்றால் இப்படிய கௌரவமிக்க இளங்குமரன் அவர்கள் போல மந்திரிகள் வடிவாக சிந்தித்து வேற யார்ட்டையும் நோக்கி செய்ய போறீங்கன்னா கூட நீங்க சிந்தித்து செய்யுங்க. போய் கேளுங்க, அவனை போய் காணுங்க, அவன் என்ன இருக்கு அல்ல கனிய வளக்காரத்தை போய் கேளுங்க. நீங்க லைசன்ஸை கொடுத்தீங்களா, இதை செய்வீங்களா? சும்மா 2-3 பேருடைய கதைகளை வைத்துக் கொண்டு மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னாங்க. உங்களுக்கு கூறினா இந்த 4 பேர், நான் நினைக்கிறேன் அந்த கார்ல வந்த 4 பேருக்கு தான் உங்களுக்கு கூறினார்களோ தெரியல. 4 பேர் தான் சொல்லி நீருடைய மனுஷங்களோ இன்னும் தெரியல. மக்கள் என்றால் என்ன? மக்கள் என்றால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும். ஒரு வழக்குல கூட மேல் நீதிமன்ற வழக்குல கூட 100 பேர் கையெழுத்து போட்டதை மேல் நான் பெருமண்ட அடுத்த இதுல சொல்லலாம். 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வழக்கை கூட மேல் நீதிமன்றம் நிராகரிக்கும். சட்டம் பட்டியல இதுதான் சட்டம், இதுதான் ஒழுங்கு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 3-4 பேர் சொல்லி அதை செய்யல. மக்கள் சொன்னது என்னெல்லாம் சொல்றீங்க, அப்படி எல்லாம் சொல்லலாது. மற்றது நான் உங்களுடைய என்பிபி காரியாலயத்துக்கு நான் நேற்று மாலை சென்றிருந்தேன். என்னுடைய ஆவணங்களை கொண்டு சென்றேன். அங்கே கௌரவ அமைச்சரின் பிஏ இருந்த பிரகாஷ் என்று சொன்னார். எனக்கும் பிரகாஷ் பேர், அவருக்கும் பிரகாஷ். அப்ப என்னுடைய பேர்லாம் நீங்களும் இருக்கிறீங்க. அவளை பற்றி தான் கழித்தார். உங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் வந்துட்டா அவர் தன்னிச்சையாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். என்பிபி கட்சிக்கும் சிட்டி ஆட்சியாருக்கும் எந்த கோபதாபங்களும் இல்லை, உண்மையிலேயும் இல்லை. என்பிபி கட்சிக்கு நான் ஆதரவு தான் கொடுத்திருக்கேன். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் என்று நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கு எதிரையும் மாற்றம் ஒன்று வேணும் என்று தான் நாங்கள் வாக்களிக்க. நாங்கள் கட்டாயம் ஒரு மாற்றம் பெறுவோம். எங்களுடைய எதிர்காலத்து இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் நான் பணத்தை வச்சிருந்தா வெளிநாட்டுக்கு போனா இந்த பணத்தை யார் பார்க்கறது?
அப்போ ஒரு மாற்றம் இருந்தால் தான் எங்களுடைய பிள்ளைகள் இங்கே கல்வி கற்று இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி வருவாங்க. இங்க நம்ம மாட்டீங்க, நான் எல்லாம் ஒரு வடமாகாணத்திலே ஒரு ஒரு எனது பிள்ளையை இலத்திர அதாவது மேக்ஸ் படிச்சு இன்ஜினியர் ஆக்கப்படும். என்ன காரணம்? ஒரு இண்டஸ்ட்ரியல் போடணும். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த அனுபவம் இல்லை, ஆனா எங்கள்கிட்ட காசு இருக்கு, ஆனா போடல. இந்த அனுபவம் இல்லாம ஒன்றும் இந்த காலத்துல செய்யலாம். அப்போ ஒரு 2-3 வருடங்கள்ல என்னுடைய மகன் இந்தியாவிலேயோ இங்கேயோ போய் படித்து இந்த தொழிற்சாலைகள் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்ஷன் படிச்சுட்டு வந்து ஒரு ஃபேக்டரியை போடுறதுக்கெல்லாம் இழந்தனா. அப்ப அந்த பிள்ளைய கனவுகள் எல்லாம் இப்பொழுது இவர்கள் போன்ற எம்பிமார்கள் அந்த பிள்ளையான கருத்துக்களால மனமுடைந்து போகிறார். ஆகவே கௌரவ இளங்குமரன் அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை எங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றெல்லாம் கேட்டு செய்யுங்க. சட்டத்தை பாருங்க, சட்டமண்டி இருக்கு. சும்மா கூகுள்ல அதிலிருந்து கூகுள்ல தட்டினா கூட சொல்லி இருக்கலாம். நீங்க மற்றது இந்த வாகனத்தில் இருக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்க இந்த தனப்பால கிழிச்சு போட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இருக்க அதெல்லாம் நீங்க என்ன கிழிச்சீங்க? நீங்க யாரு அதுக்கு? ஆகவே நீங்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களை நீங்கள் சரியான முறையில விசாரித்து சரியான முறையில செய்யணும். இதுதான் எங்களுடைய இதை தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். ஒன்று நாங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தை இப்படியானவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மனமுடைந்து விட்டால் நாங்கள் இதை விட்டு விலக்கி வேறொரு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியது. என்னிடம் இருக்கிற 180 தொழிலாளர்களுக்கும் இந்த இளங்குமரன் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா? இவர் கலைக்கிறார். இப்ப நான் நாளைக்கு இந்த பிள்ளை சொல்லிட்டு அப்பா க்ளோஸ் பண்ணிட்டு கொழும்புல இருக்கிற வியாபாரத்தை வந்து நடத்துறது, நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். இளங்குமரனால என்னத்தை இருக்கிற 180 தொழிலாளருக்கு வேலை வழங்க முடியுமா? இல்ல. அப்ப கௌரவ இளங்குமரன் அவர்களே, ஒரு நிறுவனத்துடன் நீங்கள் காட்ட போறீங்கன்னா அதுல வந்து பரிசீலிங்க, என்ன நடக்குது என்று பாருங்க. நாங்க நல்லதுதான் செய்யறோம். அதாவது கல்பூமிய விளைநிலங்களாக மாற்றுவது வேணுமெண்டா இன்றைக்கு வாங்க, நான் இல்லை வேணுமா வாங்க, எங்களோட வாங்க, நான் கொஞ்சம் காட்டுறது என்ன நாங்க செய்யறோம். இந்த சப்ளைஸ் எல்லாம் இருக்கிறோம், இந்த மங்கால் இருக்கணும், பேர் கல்லுடைக்கு மாலைகள் வைத்திருக்கிறது. இதெல்லாம் பரம்பரையா வச்சிருக்கிறது. 1960ஆம் ஆண்டுல இருந்து இந்த கல்லுடைக்கு மாலைகள் இருக்குது. சும்மா நீங்க ஏதோ மந்திரில போய் ஒரு பழைய கிடங்குல போய் நின்று கையை வைத்து காட்டி கொண்டு நிற்கிறீங்க. அதை விட்டீங்க வாங்க. நாங்க போன முறை அபிவிருத்தி குழு கூட்டத்துல கூட நான் நேரடியாக சென்று என்னுடைய தகவல்களை நான் வெளியிட்டிருந்தேன். சில நேரம் இதுல இந்த ஊடகவியலாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தோம், நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்ததாக நான் கூறியிருந்தேன், அந்த பிஏ நான் என்னுடைய டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போனோம். என்பிபி கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் தனிப்பட்ட ரீதியாக இதை போட்டிருக்கிறார். கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்களுடைய அனுமதிகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய தொழில்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்படி பிஏடம், அதாவது பிஏடம் கூடி என்னிடம் பிஏ கூடியிருக்கிறார். அப்ப அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அமைச்சர் இதை சொல்லிட்டார், அவர் தனிப்பட்ட முறையில். ஆகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே, நான் இந்த வாகனத்தையும் போலீசில வச்சிருக்கிறார்கள் என்றால் கனியம் சம்பந்தமாக ஒரு வாகனம் போலீசில பாரப்படுத்தப்பட்ட அது கனிய வளத்தில இருந்து அவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். கனிய வளத்திலிருந்து நேற்று வந்து பரிசீலித்து ஒரு பகுதியை கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய் கொழும்பில் உள்ள அவர்களுடைய லேப் என்று சொல்றோம், பரிசோதிக்கப்படும் இடம் இருக்கு கொழும்புல. அதுல கொடுத்து அதுல கொண்டு வேலை, இது என்ன சாமான், இதுல கால்சியம் கார்பனேட் என்ன பெர்சன்டேஜ் இருக்கு, இது என்ன மினரல் இதெல்லாம் போட்டு அது வந்த பிறகுதான் போலீசாரால இதை ரிலீஸ் பண்ண முடியும். அல்லது நீதிமன்றத்தையும் அதை எடுக்க முடியும். சில வேளைகளில் நீதிபதி அதை பார்த்துட்டு இது கல்லுத்தரை சட்டத்தில் 28(2) அதாவது மௌனியா கோர்ட்ல அப்படிதான் மௌனியா கோர்ட்ல நீதிவான் பார்த்தார், அவருக்கு விளங்கிட்டு இது கல்லுக்கல். அவரு சொன்னார், நான் யாழ்ப்பாணத்துல இருந்தேன். அப்ப 28(2) அதை கொண்டு போக முடியாது, அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனா டெபுட்டி நீதிபதி என்ன செய்யறாரு, இல்ல நீங்கள் அங்க அனுப்பி அது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் நாங்க அடுத்த பரிசீலனை. அப்படி எப்படி சில கௌரவ நீதிமன்றங்கள் கௌரவ நீதிபதிகள் சில சந்தர்ப்பங்கள்ல சொல்வார்கள். ஓகே, இருந்தாலும் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய நிறுவனம் இந்த தொழிலை செய்து கொண்டு போகுது. நான் இந்த பாத்தீங்கன்னா அப்ளைஸ் எல்லாம் கூட்டிக்கொண்டு வந்தேன். நாங்கள் அப்படியான வேலையை ஒன்றுமே செய்யலை. நாங்கள் இனி எங்களுடைய கடையில இருந்து வீடியோ போட்டு இந்த சுண்ணக்கல்களை எடுத்துக்கொண்டு போற வாகனங்கள் ஊடகவியலாளருக்கு நான் சமூக வலைத்தளங்களுக்கு நான் போடுவேன். சரி, என்ன இதை தெளிவுபடுத்த அடுத்ததாக நான் போலீஸ்ல முறைப்பாடு செய்திருக்கிறேன். என்ன முறைப்பாடு என்று சொன்னால், இவர் சமூக வலைத்தளங்களில் கூடுதலான முறையில இவர் கூறியதை விட பிரிவுபடுத்தி எல்லாம் வெளியான தகவலை சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல எனக்கு
எதிராக கூடுதலான பிரச்சாரங்கள் வரவில்லை. அப்ப நான் இதற்கு எதிராக சமூக வலைத்தளங்களிலே பிழையான பொய்யான என்னை சம்பந்தமான பிழையான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்தேன். ஏன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்டனா யாழ்ப்பாணத்தில் தான் முறைப்பாடு செய்யலாம். சாவகச்சேரியில இருந்தா சாவகச்சேரியில முறைப்பாடு செய்யலாம். நான் சில பேர் சொல்லலாம் நான் யாழ்ப்பாண போலீஸ் என்ன சப்போர்ட் அது இது இல்ல, நான் யாழ்ப்பாணம் இருந்தா யாழ்ப்பாணம் தான் அது நான் செய்யும். அடுத்ததாக இன்னும் நான் என்று உங்களுடைய இதுகளை முடித்து விட்டு அடுத்ததாக நான் காங்கிரஸ் துறை செல்ல இருக்கிறேன். அதாவது இணைய முறைப்பாட்டு பகுதி வந்து அங்க இருக்குது. எனக்கு இதை பற்றி தெரியல, இப்பதான் நீங்க தேடிக்கொண்டிருக்கேன். என்னையும் இப்படியான இதுகளை கேட்க என்னையும் ஒரு வாரத்துல அரசியல்வாதி ஆக்குறது தான் இளங்குமரன் வேலையும் தெரியல. இது பார்க்க போனா எனக்கும் அப்படி கேருது. ஆனா நாங்க அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டை கொடுப்போம், ஆனா அரசியல்வாதி ஆகிறது இருப்பாங்களே இல்லை. நான் இப்ப இடையே இதுக்கு போய் இவருக்கு எதிராக மற்றது இந்த சமூக ஊடகங்கள் சிலது கணக்கெடுங்க என்னை பற்றி கணக்கை போட்டிருக்கிறோம். சமூக ஊடகங்கள் அதுகளையும் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு வச்சிருந்தேன். அதுகளையும் கொண்டு போய் காட்டி உடனடியாக இந்த பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் நீங்கள் கேட்க அதுதான் நான் கூறியிருந்தேன். எனக்கு இப்படி தந்தா நான் இப்ப கொழும்பு போயிட்டேன்னா கடையை பூட்டினா 180 பேருக்கு வேலை இல்லாம சும்மா இருக்கும். மற்றது சிங்கள ஆட்கள் யாரும் மாதிரி ஆட்களை செய்ய இரும்ப செய்வோம். அப்ப சிங்களத்திலே ஆட்கள் தான் வேலை ஆட்களும் பெறுவார். அப்ப அவர்கள் வந்து என்ன செய்வார், இங்க ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள எம்பி தெரிவு செய்யப்படலாம். இப்படியான சம்பவங்கள் நடந்தா சிங்கள எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்படலாம். அப்ப நாங்கள் எங்களுடைய என்ன தமிழ் தேசியம் என்று கதைத்துக் கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை விட மோசமாக இவர் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இதை செய்திருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் தெரியாமல் செய்திருக்கலாம். அவர் சிறிய வயது, அதால் அவர் தெரியாமல் செய்திருக்கலாம். ஆனால் இனி இப்படியான இதுகளை தயவு செய்து ஆராய்ந்து அதுகளுக்குரிய நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காங்க. அது போலீஸ் என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஒன்று இருக்கு, மற்றது தனியவலம் என்று இருக்கு, அரசாங்க அதிபர் என்று இருக்கிற ஆளுநர் என்றெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அதுகளுக்கு கூடாக உங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு போறது நல்லது. இப்ப கிளீனா ஸ்ரீலங்கா கிளீன் என்று சொல்லி நல்லதையும் தட்டி விட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். கிளீன் பண்றது நல்லது எல்லாத்தையும் தட்டி விட்டா எல்லாம் 0வா இருக்கும், கிளீனா இருக்கும், ஆனா சாப்பிட சோறு இருக்காது. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். அதாவது எங்களை இது வந்து என்ன இந்த 65 வருடங்கள் நீங்க நம்ம பண்ணீங்க தவப்பனார் காலமிருந்து நான் கட்டிட பொருட்கள் விற்பனை செய்யறேன். நான் கொட்டடி சந்தையில எங்க முதலாவது மரக்காலை இருந்தது, நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப இப்படியான செய்தது எங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. மற்றது இவையெல்லாம் வந்து இப்படி நாங்க எல்லாம் இப்படி செய்யறோமே இப்படியான இதெல்லாம் நடக்குது என்று கவலைப்படுகிறேன்.